மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட சிடிசி வந்து 4 லேக் ருபீஸ் இருக்கு. அதாவது வருஷம் நீங்க வாங்குற காசு பாத்தீங்கன்னா 4 லேக் ருபீஸ் இருக்குன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் 4 லேக் வாங்குறேன், எனக்கு புதுசா கம்பெனில ஆஃபர் லெட்டர் கிடைச்சிருக்கு 4 லேக் ருபீஸ்க்கு, என்னோட டேக் ஹோம் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இப்போ இன்டெப்தா இந்த 4 லேக் ருபீஸ்ல இருந்து உங்களோட டேக் ஹோம் சேலரியை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளா எஃபெக்டிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே வந்து ஒரு போர்டு, ஒரு மார்க்கர், அவ்வளவுதான் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். மற்றபடி இன்டெப்தா இந்த இன்ஃபோகிராபிக்ஸ் இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க. உங்களோட சிடிசி ஒன்ஸ் டேக் ஹோம் சேலரி, உங்களோட இயர்லி சிடிசி 4 லேக் பெர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்க வாங்குற அமௌண்ட் வந்து 4 லேக் பெர் ஆனம் இருக்கு. அதுல வந்து மந்த்லி சிடிசியா இப்ப கன்வெர்ட் பண்ண போறோம். மந்த்லி சிடிசியா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4 லேக் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க வாங்குற சிடிசி. அப்ப ஒரு மாசத்துக்கு அதை வந்து மந்த்லி சிடிசியா கன்வெர்ட் பண்ணோம்னா வாங்குற டோட்டல் இயர்லி சிடிசி டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா அது வந்து மந்த்லி சிடிசி கிடைச்சிடும். அப்போ 4 லேக் டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா 33,333 rupees வருது. இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா, இந்த மந்த்லி சிடிசில டிடக்ஷனை மட்டும் நம்ம எடுக்க போறோம். சரி, வேற எதுவுமே பண்ண போறது இல்ல. உங்களுக்கு வந்து காம்பனன்ட் அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. அதெல்லாம் ரொம்ப இன்டெப்தான டாபிக். சோ உங்களோட மந்த்லி சிடிஸ்ல இருந்து உங்களோட டிடக்ஷன் என்னவோ அந்த டிடக்ஷன் மட்டும் நம்ம எடுக்க போறோம். இப்ப எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன், அதாவது கம்பெனி சைட்ல இருந்து பிஎஃப்க்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க, அந்த அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ கம்பெனில இருந்து பிஎஃப் அமௌண்ட் எவ்வளவு வரைக்கும் போவாங்கன்னா, அந்த சேலரி காம்பனன்ட்ல பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து மேக்ஸிமம் 15,000 வரைக்கும் தான் எடுக்க முடியும் பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா. ஸோ 15,000 into 12% 1,800 rupees. ஸோ 1,800 ரூபா வந்து உங்களுக்கு கம்பெனி சைட்ல இருந்து பிஎஃப்க்கு வாங்க போற அமௌண்ட், அதையும் உங்க சிடிசில தான் காட்டுவாங்க. இப்ப அடுத்து வந்து எம்ப்ளாயி பிஎஃப், அதாவது கம்பெனில இருந்து பிஎஃப்க்கு அமௌண்ட் போகுது, அதே மாதிரி எம்ப்ளாயி சைட்ல இருந்தும் பிஎஃப்க்கு ஒரு அமௌண்ட் போகும். அந்த எம்ப்ளாயி பிஎஃப் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் அமௌண்ட் தான். 15,000 மேக்ஸிமம் அமௌண்ட் into 12% is equal to 1,800. 1,800 அப்படின்னு சொல்றது ஒரு மேக்ஸிமமான அமௌண்ட். சரியா? அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நான் அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன் 200 ருபீஸ்ன்னு சொல்லி, அது 180, 170 ஆர் 230 அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சும்மா அப்ராக்சிமேட்டா 200 rupees அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். அண்ட் இன்சூரன்ஸ் 500 rupees போட்டு வச்சிருக்கேன். இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்சூரன்ஸ் உங்க கம்பெனில என்னென்ன நார்ம்ஸ் இருக்கோ சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனில 500 ரூபா பிடிப்பாங்க மாசம், ஒரு கம்பெனில 1000 ரூபா பிடிப்பாங்க, ஒரு சில கம்பெனில 3000 ரூபா பிடிப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியும் இன்சூரன்ஸ் வந்து நிறைய மாறும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். மந்த்லி சிடிசி மைனஸ் டிடக்ஷன். மந்த்லி சிடிசி எவ்வளவு? 33,333 rupees மைனஸ் உங்களோட பிஎஃப் அமௌண்ட் 1,800, கம்பெனி பிஎஃப் அமௌண்ட், எம்ப்ளாயி பிஎஃப் அமௌண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் 200 rupees அண்ட் இன்சூரன்ஸ் அமௌண்ட் 500 rupees. இப்ப 33,333 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா உங்களுக்கு 4,300 rupees வரும். ஸோ 4,300 rupees. ஸோ உங்களோட டேக் ஹோம் சேலரி பாத்தீங்கன்னா 29,033 rupees வரும். இதுல டேக் ஹோம் சேலரி அப்ராக்சிமேட்டா நான் சொன்னோம், உங்களோட சிடிசி 4 லேக் ருபீஸ் இருக்குன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி பாத்தீங்கன்னா 28,000 இருந்து 30,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அமௌண்ட் வந்து முன்ன பின்ன மாறும். சரியா? ஏன்னா ஒரு கம்பெனியும் அவங்களோட நார்ம்ஸ், அவங்களோட ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டேக் ஹோம் சேலரி மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த சிம்பிளான கால்குலேஷன் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்னோட சிடிசி 4 லேக் ருபீஸ் இருக்கு, எனக்கு டேக் ஹோம் சேலரி கரெக்டா வருதா இல்லையா அப்படின்னு சொல்ற டவுட் கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த டவுட் எல்லாத்தையுமே தூரமா தூக்கி போட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் அடுத்து எந்த சிடிசியோட டேக் ஹோம் சேலரியை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அடுத்த சிடிசி அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.